சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு அலைக்கடலென குவிந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து கற்பக விநாயகரை மனமுருக வழிபட்டு மகிழ்ச்சி. கோவை மாவட்டம் புளியகுளம் முந்தி விநாயகர் கோயிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம். ஆசியாவிலேயே 19 அடி உயரம் கொண்ட மிகப்பெரிய விநாயகர் சிலைக்கு சிறப்பு வழிபாடு. விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு அனைத்து மக்களுக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து. ஆணைமுகத்தானின் கருணையால் துன்பங்கள் நீங்கி இன்பம் பெருகி வாழ்வில் அனைத்து வளமும் பெற்று நோய் நொடி இல்லா பெருவாழ்வு வாழ வாழ்த்து. வெளிநாடுகளில் ஈர்க்கப்பட்ட முதலீடுகள் தொடர்பாக விடியா பொம்மை முதல்வர் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் துபாய் சென்றார். என்ன முதலீடு கொண்டார் என்று இதுவரைக்கும் தெரியவில்லை. ஜப்பான், சிங்கப்பூர் சென்றார். பிறகு ஸ்பெயின் சென்றார். இப்பொழுது அமெரிக்கா சென்றிருக்கின்றார். எவ்வளவு எத்தனை தொழில் வருவதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டார், எவ்வளவு கோடி முதலீடு செய்யப்படுகிறது, எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு பெற வேண்டும் என்பதற்காக வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று நாங்கள் ஏற்கனவே சொன்னோம். இதுவரை வெள்ளை அறிக்கை விடலை. அசோக் நகர் அரசு மகளிர் பள்ளியில் மாற்றுத்திறனாளிகளை புண்படுத்தும் விதமாக பேசியது கண்டனத்திற்குரியது. விடியா அமைச்சர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டு அரசின் செல்வாக்கால் மகாவிஷ்ணு வலம் வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் பேட்டி. மாற்றுத்திறனாளி அவரை ஏன் இப்படி சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவிக்கிறார் என்று கேள்வி கேட்ட பொழுது அவரை மாற்றுத்திறனாளி என்று பார்க்காமல் அவரை கொச்சப்படுத்தி இழிவுபடுத்தி பேசியிருக்கிறார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த நபர் அண்மையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அமைச்சரோட புகைப்படம் எடுத்திருக்கிறார். சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்தவர். அதோடு இன்னும் சில அமைச்சரோடு புகைப்படம் எடுத்திருக்கிறார். இப்படிப்பட்டவர் அரசனுடைய செல்வாக்கின் காரணமாக பள்ளியிலே இப்படிப்பட்ட சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவிப்பது கண்டனத்துக்குரியது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். தமிழகத்தில் விடியா திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. மாநிலம் முழுவதும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. ஒட்டுமொத்த மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பிரிவு, பாலியல் வன்கொடுமை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நான் எப்பொழுது தொலைக்காட்சி நண்பர்களை சந்தித்தாலும் சரி, பத்திரிகை நண்பர்களை சந்திக்கின்ற பொழுதும் இதை அவ்வப்போது நடைபெறுகின்ற நிகழ்வுகளை சுட்டிக்காட்டி இந்த அரசுடைய கவனத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றேன். ரேஷன் கடைகளில் பாமாயில் பருப்பு இல்லாத போது கார் பந்தயம் தேவையா என விடியா அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. கார் பந்தயத்தின் மூலம் மக்கள் வரிப்பணம் வீணடிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. சென்னை மத்திய பகுதியில் மக்கள் அதிக நடமாட்டம் உள்ள பகுதி, போக்குவரத்து நிறைந்த பகுதியில் இங்கே கார் பந்தயம் நடத்த வேண்டிய அவசியம் என்ன? எவ்வளோ ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறீங்க? இதையெல்லாம் மக்களுடைய பணம் வீணடிக்கப்படுகிறது. மக்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது. இன்றைக்கி அம்மா உணவகத்தில் தரமான உணவு கொடுக்க முடியல. இந்த பணத்தையெல்லாம் அந்த ஏழை மக்கள் வயிறார உணவு உண்ணுவதற்கு, தரமான உணவு கிடைப்பதற்கு இந்த பணத்தை பயன்படுத்தலாம். ரேஷன் கடையில் முழுமையாக பொருள் கிடைக்கல. அந்த 5-6 மாத காலமாக குறிப்பிட்ட நேரத்தில் ரேஷன் கடையில் பொருள் வழங்கிட்டு இருந்தோம். அம்மாவுடைய அரசாங்கம் இருக்கின்ற பொழுது இந்த ஆட்சி வந்த பிறகு ஏழை மக்கள் நியாய விலை கடைக்கு சென்று பருப்போ அல்லது எண்ணெயோ வாங்குகின்ற நிலை இருந்தது. அதையெல்லாம் இந்த ஆட்சி வந்த பிறகு இந்த ஒரு 5-6 மாத காலத்திலே முழுமையாக கிடைக்கல. இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை உடனே விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய மாநில அரசுகளுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். ஒட்டப்பிராரம் பகுதி, தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிராரம் பகுதியிலிருந்து 2 படகில் இன்றைக்கு மீன் பிடிக்க சென்ற அந்த மீனவர்கள் சுமார் 22 பேர் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு அவர்கள் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அதில் 12 பேர்களுக்கு தலா 42 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்திருக்கின்றார்கள். இந்த அபராதத்தை கட்டத்தை விட 6 மாதம் சிறை தண்டனை என்று அறிவித்திருக்கின்றார்கள். இங்கே இருக்கின்ற மீனவர்கள் அவர்களை விடுவிக்க மத்திய மாநில அரசுக்கு தொடர்ந்து கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த கோரிக்கையை மத்திய மாநில அரசு இதுவரை நிறைவேற்றப்படவில்லை.
சென்னை பூந்தமல்லியில் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாட சொந்த ஊர் செல்ல அரசு பேருந்து கிடைக்காமல் சாலையில் நீண்ட நேரம் காத்திருந்த பயணிகள். பண்டிகை நாட்களில் கூட கிளாம்பாக்கம், கோயம்பேடு, பூந்தமல்லி பேருந்து நிலையங்களில் ஆய்வு செய்யாமல் அமைச்சர் சிவசங்கர் குரட்டை விட்டு தொடர் விடுமுறையை முன்னிட்டு தென் மாவட்டங்களுக்கு படையெடுத்த மக்களால் பரனூர் சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல். நீண்ட வரிசையில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் அவதிக்கு ஆளான பயணிகள், வாகன ஓட்டிகள். திருப்பூர் ரயில் நிலையத்தில் தொடர் விடுமுறையை முன்னிட்டு சொந்த ஊர் செல்ல ரயில்கள் கிடைக்காமல் பயணிகள் கடும் அவதி. விடுமுறை நாட்களில் கூடுதல் ரயில்களை இயக்க பொதுமக்கள் கோரிக்கை. சென்னை பல்லாவரத்தில் வீடுகள் இடிக்கப்பட்டதால் கை குழந்தையுடன் பெண்கள் கதறல். வருவாய்த்துறை அனுமதி இல்லாமல் 10க்கும் மேற்பட்ட வீடுகளை இடித்ததால் பொதுமக்கள் நடுத்தெருவில் நின்ற அவலம். தமிழ்நாட்டுல இடம் இருக்கு. அப்ப தமிழ்நாட்டிலே இருந்து போறது வந்தா எங்களுக்கு இடம் இல்ல. செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கத்தில் சொந்த ஊருக்கு செல்ல போதிய பேருந்துகள் இயக்கப்படாததால் பொதுமக்கள் ஆவேசம். பல்லாவரம் காவல்துறை ஆணையரை முற்றுகையிட்டு மக்கள் போராட்டம் நடத்த முயன்றதால் பரபரப்பு. தமிழகம் முழுவதும் டாஸ்மாக் கடைகளில் எம்ஆர்பி விலையை விட கூடுதல் விலைக்கு மதுபானங்களை விற்ற 160 டாஸ்மாக் ஊழியர்கள் பணியிடை நீக்கம். அனைத்து கடைகளிலும் 10 ரூபாய் அதிகம் வாங்குவதாக குடிமகன்கள் புகார் அளித்த போதும் 160 பேரை மட்டும் நீக்கி விடியா அரசு கண் துடைப்பு நாடகம். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே மின்தடையால் கிராம மக்கள் கடும் அவதி. விடியா ஆட்சியில் மின் வாரியத்தின் அலட்சியமே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே தனியார் நர்சிங் கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த அரசு மருத்துவர் சிக்கினார். விடியா ஆட்சியில் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் பாலியல் தொல்லை சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பெற்றோர் வேதனை. தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் அருகே பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த இருவர் சிக்கினர். விடியா திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லா அவலம். வேலூர் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு போதை மாத்திரை விற்பனை செய்த 3 பேர் சிக்கினர். விடியா ஆட்சியில் மாணவர்கள் மத்தியில் போதை பழக்கம் அதிகரித்து வருவதால் பெற்றோர்கள் வேதனை. பாஜக ஆளும் மத்திய பிரதேசத்தில் பட்டப்பகலில் இளம்பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட கொடூரம். பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை வீடியோ எடுத்து உச்சக்கட்ட அராஜகம். பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் இந்தியாவுக்கு மேலும் ஒரு தங்கம். ஆடவர் உயரம் தாண்டுதலில் இந்திய வீரர் பிரவீன்குமார் 2.8 மீட்டர் உயரம் தாண்டி தங்கம் வென்று அசத்தல்.